இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் நன்மை செய்கிற கர்த்தர். இந்த நாளிலும் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலையில் ஒரு உற்சாகம் ஊட்டுகிற செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க போகிறார். எத்தனை நாளா பல விண்ணப்பங்களை நீங்க தேவ சமூகத்துல வச்சு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பதிலே இல்லை என்று சொல்லி நீங்க துன்பத்தோட தேவனை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான பதிலை இன்றைக்கு கொடுக்க போகிறார். அதற்கு ஆதாரமாய்த்தான் நாங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்பதாக. எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறார். வியாதிப்பட்டு இருக்கிற பொழுது ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே வந்து சொல்லுகிறார், உன் வியாதி மரணத்துக்கு எதுவானது, நீ மரிக்க போகிறாய், உன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளென்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா மிகவும் மனமுடைந்து சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் எவ்வளவு உத்தமமாய் உண்மையாய் நீதியாய் நேர்மையான நடந்தேன், என்னை காண்கிற தேவன் அல்லவோ என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை தேவனுக்கு முன்பதாக அவர் சொன்னார். பாருங்களேன், ஒரு கண்ணீர் ஆண்டவருடைய வார்த்தை மறுபடி அங்கே வருகிறது. அதே தீர்க்கதரிசி முற்றத்தில் போன உடனே அங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த மனிதன் திருப்ப வந்து சொல்லுகிறார், உன் நாட்களோடு நான் 15 வருஷத்தை நான் கூட்டிக் கொடுக்கிறேன் என்பதாக. அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்தை நாங்கள் அவதானிக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தையை பாருங்களேன். எப்படி தேவன் அங்கே தீர்க்கதரிசி மூலமாய் பேசின அதே நொடி ஒரு சிறிய பொழுதிலேயே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. நீ மரித்து விடுவாய் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த ஜெபத்தின் மகிமை, இந்த விசுவாசத்தின் அந்த உத்தமத்தின் அந்த நேர்மையின் வலிமை ஒரு நொடி பொழுதுல என் தேவன் மறு செய்தி அனுப்புகிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், உடைய கதறலை நான் பார்த்திருக்கிறேன். இதோ உனக்கு நான் 15 வருஷத்தை உனக்கு நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் மறுபடியும் எசேக்கியேலுக்கு தேவன் தம்முடைய சத்தத்தை அனுப்புகிறார். என் ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு மன இரக்கம் உள்ளவர். எசேக்கியேல் தன்னுடைய நிலையை குறித்து ரொம்ப நொந்து போனாருங்க. ரொம்ப வேதனையோடு இருந்து ஆண்டவரிடத்தில் அதை பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவரே, நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா, நான் இன்னும் வாழ ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, என்ற உத்தமத்தை நினைச்சு பாருங்க, இந்த நேர்மையை நினைச்சு பாருங்க, நீங்க மறக்கிற தெய்வம் அல்ல என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபம் பாருங்க. அதுதான் நம்பிக்கையான ஜெபம், அதுதான் விசுவாசமான ஜெபம், அதுதான் தைரியமான ஜெபம். அப்பாவோட உரிமையா கேட்கிற ஜெபம் தானுங்க எசேக்கியேல் செய்த ஜெபம். ஆண்டவர் உடனடியாகவே ஒரு பதிலை கொடுக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாம போயிருக்கு? உங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கு? உங்களோட விசுவாசம் எப்படி இருக்கு? உங்களோட உறுதி எப்படி இருக்கு? உங்களோட அப்பா இடத்துல உரிமை எப்படி இருக்குது? ஏன் அந்த உரிமையை விட்டு கொடுங்கிறீங்க? ஒரு பொய்யன் வந்து அங்கே உங்களுக்கு பொய்யை விதைத்து விட்டு போகிற பொழுது அதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறார். எதிரான காரியத்தை சொல்லி உங்களை எப்படி அது வலுவிலக பண்ணுவதற்கு அவன் இடைவிடாமல் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார். இவைகள் நடுவில் எப்பவுமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மோட கூட இருக்கிற ஒருவர் இருக்கிறார். மரித்தாலும் எங்களை பிழைக்க வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மரித்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு கூட எசேக்கியேல் தேவனை நோக்கி பார்க்கிறார். உங்களுடைய உரிமையை விடாதிருங்கள். எந்த பொய்யனுடைய வசை மொழிகளுக்கும் வளைந்து கூடாமல் இருங்கள். அங்கே ஆண்டவர் சொன்னார், நானோ ஜீவன் உண்டாகும், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அவர் ஜீவனை உண்டாக்குறவர். உங்களுக்கு மரண செய்தி வரட்டுக்கும், யாரோ ஒரு வைத்தியர் உங்களுக்கு ஏதோ ஒரு வைத்தியம் இந்த வியாதியை குறித்து உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டா நீங்கள் அதை நினைச்சு எத்தனை பேர் இன்றைக்கு மனம் துவண்டு போயிருக்கிறீங்க? யாரோ ஒருவர் உங்களை பார்த்து, நீ ஒன்றுக்கும் உதவாத, நீ உன்னிடத்தில் எந்த திறமையும் இல்லை, உன்னிடத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம் இல்லை, நீ எப்படி உன்னால் இப்படி வாழ முடியும், இந்த கதி இதோடு முடிந்து போய்விட்டால் அதை நீங்க நம்புறீங்க. இந்த உலகத்தில் சொல்ற மனிதர்கள் சொல்றதை நம்புறீங்க. எதிரியான தீய வல்லமைகள் சொல்லுகிறத நம்புறீங்க. தேவனுடைய வார்த்தை ஏன் உங்களை நம்ப முடியாமல் போய்விடுகிறது? தேவனை நம்புங்க, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்கள் பிழைத்துக் கொண்டார்களாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இங்கே எசேக்கியேல் தன்னுடைய சூழ்நிலையில தேவனை நோக்கி பார்த்தார். தன்னுடைய வாழ்க்கையில இங்கே வந்ததான் அந்த துயரமான செய்தியை, அந்த துன்பமான செய்தியை, அந்த மரண செய்தியை மறுவாழ்வு கொடுக்கத்தக்கதாய் மாற்றி அமைத்தது அவருடைய ஒரு சிறிய ஜெபம் தான். இதே போல
இன்றைக்கு நாம மணிக்கணக்கா ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், எந்த நிலையில இருந்து ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. நீ ஆண்டவரை நோக்கி பாருங்க. எசேக்கியேலுடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை துடைத்து மறுவாழ்வு கொடுத்து மறுபடியும் 15 வருஷத்தை கூட்டிக் கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து இந்த நாளில் நீங்க பிழைத்துக் கொள்ள முடியும். அவரை நோக்கி பார்க்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற கர்த்தரே, நீ ஒரு அற்புதம் செய்ய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூட இருந்து அவர்களை நடத்தி செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். தேவன் தாமே